உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டென்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். லூக்கா 8வது அதிகாரம் 18வது வசனம். அந்த சபையிலே அன்று கூட்டம் அதிகமாக இருந்தது. காணிக்கை நேரம் வந்தது. அந்த சபைக்கு வந்திருந்த ஒரு மனிதன் காணிக்கை தட்டிலே ஒரு 10 ரூபாய் நோட்டை போட்டான். அது அவனுக்கு மிகவும் பெருமையாகவும் இருந்தது. அந்த 10 ரூபாய் நோட்டு கிழிந்து செல்லாத நோட்டை போல இருந்தது. அந்த மனிதனோ தன்னுடைய உள்ளத்தில், நம்முடைய தேவன் தானே, அவரிடம் செல்லாத நோட்டு என்று ஒரு நோட்டு இருக்கவா போகிறது, எல்லாம் படைத்த தேவனுக்கு பெரிய விஷயம் அல்ல என்று நினைத்து கொண்டே காணிக்கை பாடலையும் சத்தமாக பாடிக்கொண்டிருந்தார். மறு வினாடி பின்புறமாக நின்று கொண்டிருந்த ஒருவர் இவருடைய தோளை தட்டி அவரிடம் 500 ரூபாய் நோட்டு ஒன்றை கொடுத்தார். காணிக்கை தட்டு அந்த மனிதனுக்கு வெகு தூரமாக இருந்ததால் இவர் அந்த 500 ரூபாயை வாங்கி காணிக்கை தட்டிலே போட்டார். எவ்வளவு பக்தி இந்த மனிதனுக்கு! இவர் 500 ரூபாயை போய் காணிக்கை தட்டிலே போடுகிறாரே என்று நினைத்து கொண்டிருந்தார். பிரசங்கம் முடிந்தது. போதகர் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறினார். அனைவரும் வெளியே கலைந்து சென்றனர். 10 ரூபாய் போட்டவர் பக்கத்திலேயே 500 ரூபாய் கொடுத்தவர் நடந்து வந்து கொண்டிருந்தார். 10 ரூபாய் போட்டவர் அவரை பார்த்து, சார், நீங்க உண்மையிலேயே கிரேட் சார் என்றார். ஏன் அவ்வாறு கூறுகிறீர்கள் என்று கேட்டார் 500 ரூபாயை கொடுத்தவர். அதற்கு 10 ரூபாய் காணிக்கை போட்டவர், நீங்கள் காணிக்கையாக 500 ரூபாயை போடுகிறீர்களே, உங்களுக்கு எவ்வளவு பக்தி என்று கேட்டார். அதற்கு அவர், நானா 500 ரூபாய் காணிக்கை போட்டேன்? இல்லை, நீங்கள் காணிக்கை போட ரூபாயை உங்கள் பாக்கெட்டிலிருந்து எடுத்த பொழுது இந்த 500 ரூபாய் கீழே விழுந்து விட்டது. அதனால்தான் நான் அதை எடுத்து உங்களுக்கு கொடுத்தேன். அது உங்கள் பணம் சார் என்றார். பகீர் என்று இருந்தது 10 ரூபாய் காணிக்கை போட்ட மனிதனுக்கு. ஆம்பிரியமானவர்களே, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று வேதம் கூறுகிறது. ஊழியங்களுக்காக அதிகம் கொடுக்கும் மனம் நமக்கு இருந்தால் தேவன் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஒரு குழந்தை கூட இல்லாதிருந்த அன்னாள் ஒரு நாள் தேவாலயத்திற்கு சென்று ஜெபித்தாள். தேவனே, என் நிந்தையை நீக்கி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவனை உமக்கே கொடுத்து விடுகிறேன். அவன் இந்த ஆலயத்திலேயே பணிவிடை செய்யட்டும் என்று ஜெபித்து விட்டு வந்தாள். அன்னாள் ஜெபித்தபடியே தேவன் அன்னாளுக்கு சாமுவேலை கொடுத்தார். அன்னாள் தான் செய்த பொருத்தனையின்படி சாமுவேலை ஆலயத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தாள். அன்னாளின் உள்ளத்தை பார்த்த தேவன் அன்னாளுக்கு மேலும் 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக தாராளமாய் கொடுக்கிறவர்களை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆகவே உதாரத்துவமாய் கொடுப்போம், ஊழியத்தை தாங்குவோம், நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you. Have a blessed day.